இந்த குட்டி குரங்கோட பேரு பிங்கி. அத நாங்க தான் வச்சோம். எங்க நிலையத்தில 2 நாளா இந்த குரங்கு இங்க விளையாடிட்டு இருக்கு. அது எப்படி அங்க கூட்டத்திலேருந்து பிரிஞ்சதுன்னு தெரியல. எப்படியோ இங்க வந்து தங்கிடுச்சு. 2 நாளா அதுக்கு சாப்பாடு முதலேருந்து எல்லாமே அதுக்கு வைக்கிறோம். அதாவது பழத்துலேருந்து, தேங்காயிலேருந்து எல்லாமே வைக்கிறோம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுது, அப்புறம் விளையாடுது. ரொம்ப குட்டியா இருந்தனால பயந்து பயந்து மேல ஓடிடுது. 3வது நாள் என்ன ஆச்சுன்னா, அது கீழ வந்து சாப்பிட வர பார்த்து நம்ம நிலையத்தில வளர்க்குற 2 நாய்ங்க சேர்ந்து அத கடிச்சிருச்சுங்க. கடிச்சதால அதால சாப்பிட முடியல. ஒரு ரூம்ல வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய குரங்கு வந்திருக்கு. அத பார்த்துக்கும் சொல்லிட்டு தான் அதுகிட்ட விட்டுருக்காங்க நம்ம வீரர்கள். ஆனா, அந்த பெரிய குரங்கு தாங்க பெரிய விஷயத்த பண்ணிடுச்சு. அதோட கழுத்தில நல்லா பல்லு இறங்குன போல கடிச்சிடுச்சு. அதனால இந்த குட்டி குரங்கால எதுவுமே பண்ண முடியல, சாப்பிட முடியல. நல்லா சாவர நிலைமைக்கு போய் படுத்துட்டு கிடந்துச்சுங்க. நம்ம வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து அத ஒரு வெட்டனரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு டாக்டர காமிச்சிருக்காங்க. அந்த டாக்டர் வந்து அதுக்கு ஊசி போட்டு, அதுக்கப்புறமா நல்லா மருந்துகள வச்சு காயத்தில குணப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பு தந்துச்சு, அத காப்பாத்த போறோன்னு. அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட் விட்டுட்டு, அதுக்கு பிங்கின்னு பேர வச்சுட்டு பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு வந்துட்டோங்க.